ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவிஸ் தி ஷேட்ஸ் லேர்ன் வித் லாவி ஆர்ட் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனுமார். தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஹனுமார் ஷேடிங் எப்படி பண்ணணும், ட்ராயிங் எப்படி பண்ணணுன்றது பார்க்க போகிறோம். இன்றைக்கி அங்கங்கே கொஞ்சம் தெலுங்குலேயும் சொல்லுவேன், யாரும் కన్ఫ్యూజ్ ఆగ వేண்டாం. ఈరోజు మనం చూడబోయేది తంజావూరు పెయింటింగ్లో హనుమంతుని ఎలాగ డ్రా చేసుకోవాలి, పెయింటింగ్ చేసుకోవాలి, ఏ విధంగా షేడింగ్స్ ఇవ్వాలి అనేది చూడబోతాము. ஃபஸ்ட்டு எல்லாருமே லைன் தான் போட்டுக்கிறோம். லைன் போடும்போது அக்ரிலிக் பெயிண்டிங்கில் தான் போடுவோம். సో బికాస్ ఆఫ్ நம்ம ஷேடிங் చేసేప్పుడు కానీ ஷேடிங் பண்ணுறப்போ நமக்கு மிக்ஸ் ஆகாமல் மர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பேசிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லைன் தான் ட்ரா பண்ணுறோமா இல்லை ஷேடிங் தான் பண்ண போகிறோமா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வச்சு సో మనం అలాగ చేసేటప్పుడు ఫస్ట్ లైన్స్ వచ్చి అవుట్లైన్స్ ఎక్కడెక్కడ మనకు ఆ షేప్ కావాలో మనకి ట్రేసింగ్ ఉంటుంది కదా. సో దాంట్లో వచ్చి అవుట్లైన్ వచ్చి అక్రిలిక్ పెయింటింగ్, వాటర్ సాల్యుబుల్ కాకుండా ఉండే పెయింటింగ్తో ఫస్ట్ అవుట్లైన్ వేసుకోవాలి. మీకు ఎంత వీలైతే అటువంటి బ్రష్తో వేసుకోవచ్చు. நம்ம என்ன நம்பர் ப்ரஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணும்போது அக்ரிலிக் பெயிண்டிங் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வாட்டர் சால்யுபுளாக இருக்காது. அப்போ நம்ம ஈஸியாக அவுட்லைன் போட்டாலும் நம்ம கலரிங் ஷேடிங் பண்ணும்போது அது பிசுறு பிசுறாக ஒட்டிண்டு வராது. அப்போது என்ன ஆகும், ஸ்மர்ஜ் ஆகாது. நம்ம கொடுக்குற பிக்சர் அப்படியே இருக்கும். சப்போஸ் நம்ம ரெக்டிஃபை பண்ணணுன்னாலும் மேலோட்டமாக கலர் தொடச்சிட்டு அகெயின் கலர் அப்ளிகை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நாங்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாமே நம்ம இன் டீட்டெயிலாக சொல்லி கொடுப்போம். இப்போ నెల్లూరులో వర్క్ షాప్ నడక పోదు. సో ఆ వర్క్ షాప్లో కూడా మనం ఇదంతా డీటెయిల్గా నేర్పిస్తాం. సో దీంట్లో వచ్చి అంత దగ్గర ఎక్కడ కావాలో అక్కడ మొత్తంగా అవుట్లైన్ వేయాలన్నమాట. అవతల షేడింగ్ చేయాలి. సో ఇప్పుడు షేడింగ్ చేస్తున్నాను చూడండి. ఈ షేడింగ్ చేసేటప్పుడు ఫస్ట్ బేస్ కలర్ పింక్ ఉంది, స్కిన్ టోన్ ఉంది. సో దానిపైన బ్రౌన్ షేడ్ ఇస్తూ ఉన్నాము. సో ఆ బ్రౌన్ షేడ్ వచ్చి ఏ విధంగా మిక్స్ చేసుకోవాలి, ఎంత థిక్గా லைட்டாக ఉండాలి, திக்குగా ఉండాలனா ఎలా ఉండాలి. ஸோ 2 டைம்ஸ் நம்ம கலரிங் பண்ணும்போது ஒரு லைட்டராக மிக்ஸ் பண்ணிக்கணும் கலரை. ஸோ 2 டைம்ஸ் பண்ணும்போது அந்த ஒரே இடத்துல 2 வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு ఆటోమేటిక్గా డెప్త్ கிடச்சிரும். డెప్త్ ఇన్ ద సెన్స్ డార్క్నెస్. సో ఆ డార్క్నెస్ వచ్చినప్పుడు ఆటోమేటిక్గా 2 సార్లు ఇచ్చామనుకోండి కోటింగు, ఎక్కడైతే కావాలో అక్కడ 2 సార్లు ఇచ్చామనుకోండి కోటింగ్ ఆటోమేటిక్గా మీకు డార్క్నెస్ వస్తుందన్నమాట. అలా డార్క్నెస్ వచ్చినప్పుడు ఈజీగా మనం వచ్చి ఆ షేడింగ్ ఇచ్చచ్చు. ఫస్ట్ ఇచ్చింది ఏమి అంటే மெரூன் ரெட் மாதிரிగా ఇచ్చాను. ఇప్పుడు ப்ரௌன்తో இస్తున్నాను. ஸோ ஃபஸ்ட்டு மெரூன் ரெட்டு போல் கொடுத்தேன் ஷேடிங். அகெயின் இப்போ ப்ரௌன் கூட கொடுக்குறேன். ஸோ நமக்கு கை எப்படி வரும், மூக்கில் எங்கே லைட்டிங் இருக்கும், எந்த இடத்துல நமக்கு డార్క్నెస్ இருக்கும், ఎక్కడ లైటింగ్ ఇవ్వాలి, ఎక్కడ డార్క్నెస్ ఉండాలి అనేదన్నీ మనం క్లాస్లో డీటెయిల్గా నేర్పిస్తామండి. సో ఇప్పుడు నెల్లూరులో జరగబోయే వర్క్షాప్లో కూడా ఇది నేర్పిస్తామన్నమాట. అయితే అక్కడ నేర్పించేది లక్ష్మీదేవి అండ్ గణేష. ஸோ இப்போ நாம் நெல்லூரில் சொல்லிக் கொடுக்க போகிற, ஏபியில் சொல்லிக் கொடுக்க போகிற ஒர்க் ஷாப்பில் எய்தர் லக்ஷ்மி இல்லைன்னா கணேஷா எனி ஒன் పెయింటింగ్ நம்ம చూస్ பண்ணிக்கலாம். సో అలా చూస్ చేసుకొని మనం ప్రాక్టీస్ చేయొచ్చు. మీకు కొంచెం కొంచెంగా ప్రాక్టీస్ చేస్తాము. ఈజీగా నేర్చుకోవచ్చు. ఎక్కడ డెప్త్ ఇవ్వాలి, ఎక్కడ షేడింగ్ ఇవ్వాలి నేర్పిస్తాము. అదే మాదిరిగా మీరు మా వీడియోస్ ఫాలో అయ్యేటప్పుడు ఒకసారి వర్క్షాప్ అటెండ్ చేసిన తర్వాత ఆటోమేటిక్గా మీకు వచ్చి నెక్స్ట్ సింగిల్ గాడ్ని మీరు ఎలాగా ஃபுல்ஃபில்గా தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் செய்யச்சு అనేది మీకు அர்த்தமవుతుంది. ஸோ இதில் என்ன பார்க்குறோன்னா, எங்கே டெப்த் இருக்குது, எங்கே லைட்டிங் இருக்குது பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஒரு தடவை நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாலே அதுக்கு அடுத்து நம்ம சிங்கிள் கார்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நாமளே எப்படி ரெடி பண்ணுறது, தஞ்சாவூர் பெயிண்டிங் ப்ராசஸ் ஃபுல்லாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ இதில் ஷேடிங் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு லைட்டர் டோன், அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் அந்த மாதிரி அப்படி கொடுத்துக்கிட்டே வரணும். நமக்கு மர்ஜ் ஆகணுன்ற இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் லிக்விட் அப்ளை பண்ணாலே, ஐ மீன் வாட்டர் அப்ளை பண்ணாலே அது மர்ஜ் ஆகும். அது ஏன் மர்ஜ் ஆகும்னா, இந்த இடத்துல ஷேடிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது போஸ்டர் கலர்ஸ். ஸோ லைன் போடுறதுக்கு அக்ரிலிக் கலர்ஸ், ஷேடிங் பண்ணுறதுக்கு போஸ்டர் கலர்ஸ். அது வாட்டர் சால்யுபிள் கலர்ஸ்.
ஸோ போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ఈజీగా வந்து షేడింగ్ பண்ணலாம், వాటర్ వచ్చి మర్జ్ பண்ணலாம். మనం ఇక్కడ షేడింగ్ చేసేదానికి యూజ్ చేసేది వాటర్ కలర్స్ అండి. పోస్టర్ కలర్స్, వాటర్ బేస్డ్ పోస్టర్ కలర్స్. ఆ పోస్టర్ కలర్స్ యూజ్ చేసేటప్పుడు మనకి ఎంత షేడింగ్ కావాలో ఒకవేళ ఎక్కువైనా తక్కువైనా మనం యాడ్ చేసుకోవచ్చు, లేదంటే దాన్ని తక్కువ చేసుకోవచ్చు, ఏమైనా చేయొచ్చు. కానీ ఇప్పుడు వేస్తున్నాను కదా కన్ను అవుట్లైను అలాగ వేసేప్పుడు మటుకు అక్రిలిక్ కలర్సే యూజ్ చేయాలి. సో ఇక్కడ చేసేటప్పుడు అక్రిలిక్ కలర్స్ యూజ్ చేసినప్పుడు ఎందుకు అవుతుందంటే మళ్ళీ మీరు ఏదైనా కరెక్షన్ చేసి ఫేస్లో కొంచెం టచ్అప్స్ ఇవ్వాలి అనుకున్నప్పుడు అలాంటి దగ్గర మీకు వచ్చి కలర్ మర్జ్ అవ్వకుండా ఉంటుంది. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அகைன் பிளாக் கலர் கொடுக்குறது வந்து அக்ரிலிக் கலர் தான் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து மர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷேடிங் பண்ண வந்து போஸ்டர் கலர்ஸில் பண்ணியிருக்கோம். அந்த ரெட் அண்ட் ப்ரௌன் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அது வந்து போஸ்டர் கலர். அகைன் ப்ரௌனும் கொடுத்தது டெப்த்தும் கொடுத்ததும் போஸ்டர் கலர் தான். ஏன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொடுக்குறது பிளாக் வந்து அக்ரிலிக் கலர். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்ரிலிக் கலரில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அகைன் நீங்கள் வந்து ஷேடிங் டச்சப்ஸ் பண்ணுறதோ இல்லை அதிகமாக இருக்குதுன்னு தோணும்போது அதை மறைக்கிறதுக்கோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் டோனில் பிளாக் கலந்து க்ரீனு இல்லைன்னா ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக మற்ற எல்லா షేడింగ్ஸுమే எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுக்குறது வந்து పోస్టర్ కలర్. సో మిగతా అన్ని దగ్గర పోస్టర్ కలర్ ఇవ్వాలి. ఆ కన్నుకు లోపల ఉండే వైట్ కానీ అన్ని దగ్గర పోస్టర్ కలర్ ఇవ్వాలి. ఈ దగ్గర మట్టుకు ఎక్కడైతే మనకొచ్చి ఇంకా మీదటి ఇది అవుట్లైన్ అనుకుంటామో బ్లాక్ డార్క్ కలర్స్ యూజ్ చేసేటప్పుడు అక్రిలిక్ కలర్సే యూజ్ చేయాలి. ఎందుకంటే మళ్ళీ మీరు ఏదైనా రెక్టిఫై చేయాలనుకున్నా యాడ్ ఆన్ చేయాలనుకున్నా ఆ బ్లాక్ కలర్లో స్కిన్ టోను ఇవి మిక్స్ అయినప్పుడు ఏమవుతుందంటే ఎయిదర్ అది ఒక గ్రీన్ లాగానో లేకపోతే డార్క్ బ్రౌన్ లాగానో మారుతుందన్నమాట. అలాంటప్పుడు మొత్తంగా మనకి ప్రాబ్లంగా అనిపిస్తుంది. సో అందువల్ల కొంచెంగా మనం వచ్చి షేడింగ్స్ ఇచ్చేదానికి అన్నిటికీ పోస్టర్ కలర్ అవుట్லைன் கஞ்சி அக்ரிலிக் கலர் வேயாலన్నమాట. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஃபேஸு ஹேண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாமே முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் நாம் என்ன பண்ணுவோம்னா மற்றது என்ன பண்ணணுன்னா இந்த అవుట్లైన్ కుడుకురాం பார்த்தீங்களா. సో ఈ అవుట్లైన్ ఇచ్చినప్పుడు బాగా మనకు ఫిగర్ కనిపిస్తుంది ఈజీగా. లక్ష్మీదేవి అయితే ఇంకా శారీ అవన్నీ వర్క్ చేయాల్సి వస్తుంది. ఇక్కడ మేము హనుమేకి మొత్తం గోల్డ్ ఇచ్చాము. ஸோ இங்கே நாங்கள் வந்து ஃபுல்லாக 22 கேரட் கோல்டு ஃபாயில்லையே வந்து கலர் ட்ரெஸ் எல்லாம் கலர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். அதில் சாரீ ஒர்க்கு கிளாத்திங் ஒர்க்கெல்லாம் இருக்காது. ஸோ மற்றதில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா சாரீ ஒர்க் எல்லாமே கூட இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ட்ரெடிஷ்னல் மாலை தான் போட்டுட்ருக்கேன், லோட்டஸ் மாலை. அதுக்குமே அக்ரிலிக்கில் அவுட்லைன் கொடுத்துட்டு రెడ్ లోటస్ தானே நம்ம యూజువల్గా பார்ப்போம். సో రెడ్లో கொடுக்குறோம். అదే మాదిరి రెడ్ లోటస్ ఇస్తున్నందువల్ల ఫస్ట్ అవుట్లైన్ కూడా అగైన్ అక్రిలిక్లోనే ఇవ్వాలండి. మళ్ళీ వేరే కలర్లో ఇవ్వకూడదు అవుట్లైన్స్. రెడ్ లోటస్ ఇచ్చినందువల్ల ఇప్పుడు రెడ్ లోటస్ వేసేటప్పుడు చూసుకోండి ఆ మాల డైరెక్షన్ ఎలా ఉంటుందో అదే మాదిరిగా వేయాలన్నమాట. వేసుకున్న తర్వాత అగైన్ ఇప్పుడు దీని లోపల షేడింగ్స్ అన్నీ మళ్ళీ పోస్టర్ కలర్తోనే ఇస్తాం. ஸோ இதுக்குள்ளே போஸ்டர் கலரில் ஷேடிங் கொடுக்குறோம். ஜஸ்ட் லைட் ஷேடிங் கொடுத்தாலே போதும். பிகாஸ் வந்து அதுலேயும் ஒரு லைட்டிங் ஒரு டெப்த்து அந்த மாதிரி இருக்குது. அந்த மொட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து లైట్గా షేడింగ్ కుడతాలే పోదుం. సో మొగ్గ మారి ఉంది కాబట్టి ఆ మొగ్గలో వచ్చి లైట్గానే షేడింగ్స్ ఉంటుంది. మీకు ఆల్రెడీ తెలుసు లోటస్ ఏ కలర్లో ఉంటుంది. సో ఎక్కడ షేడింగ్స్ ఇవ్వాలి, ఎంత ఇస్తే సరిపోతుంది అన్నీ మనం క్లాస్లో క్లియర్గా నేర్చుకుంటాము. ఇంట్రెస్ట్ ఉండే వాళ్ళు జాయిన్ అవ్వండి, మీ వాళ్ళకి చెప్పండి. ఇప్పుడు దాంట్లో కొండలో షేడింగ్స్ ఇచ్చుకున్నాం. ఆల్రెడీ ఫుల్ కొండ వచ్చి మీకు గ్రీన్గా ఉంటుంది. அதில் லைட்டிங்ஸ் ఎక్కడెక్కడ ఉంటాయో అక్కడ లైట్గా షేడ్స్ ఇచ్చుకొని దాంట్లో పువ్వులు పెడతామన్నమాట, ஃப்ளவர்ஸ் ఉండేలాగా. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த மலை வந்து டார்க் க்ரீனில் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைட்டர் டோனில் நம்ம வந்து க்ரீனரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் லைட்டிங் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வந்து எங்கேயாவது விட்டுருக்குமா கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னா அது பாருங்கள், వాల్ పోతుండ్రికேன். అగైన్ వాలు అక్రిలిక్లో தான் పోடுறேன். తోక వేసాను, తోక కూడా అక్రిలిక్ కలర్లోనే వేసాను చూడండి. సో ఇప్పుడు అంతా అయిన తర్వాత మనం లాస్ట్లో వచ్చి ఫుల్గా వచ్చి బ్యాక్గ్రౌండ్
కలర్ ఇస్తామన్నమాట. ఇది ఒక కస్టమైజ్డ్ వర్క్. మామూలుగా కింద చెట్లు, మొక్కలు, పువ్వులు అలాగా వేయాల్సి వస్తుంది. కానీ మనం వచ్చి ఇది కస్టమైజ్డ్ వర్క్ ఒక పెద్ద ప్యానెల్లో ఇది ఒక పార్ట్ అనమాట. సో అందువల్ల దీంట్లో వచ్చి 2 ఇది స్కై తనీగా, స్కై ఇన్ ద సెన్స్ బ్యాక్గ్రౌండ్ తనీగా, కింద லேண்டு தனியாக దీంట్లో రెగ్యులర్గా ఏ కలర్స్ யூஸ் చేస్తామோ అవి யூஸ் చేస్తాం. ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் பண்ணுறது இது ஒரு பெரிய பேனலில் ஒரு இதுங்க, ஒரு பெரிய பேனலில் ஒரு 9 பெயிண்டிங்ஸ் இருக்கிற பேனலில் ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ வந்து தனியாக வந்து இது தெரியக்கூடாதுன்றதுக்காக எப்போவுமே கீழே வந்து க்ரீனரி கொடுப்போம். அந்த புஷ்ஷஸ்ஸு, அந்த குட்டி குட்டி இலை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி, பூவெல்லாம் இருக்கிற மாதிரி போடுவோம். பட் இது வந்து மற்ற இதோட யூனிஃபார்மாக இருக்கிறதுக்காக பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலரு, யூஸ்வலாக பேக்ரவுண்ட் டார்க் ப்ளூவாக இருக்கும், கீழே வந்து ரெட்டு கலர். ஏன்னா தாஞ்சூர் பெயிண்டிங்கோட பேசிக் கலர்ஸ் அதுதான். ஸோ அந்த கலர் கொடுத்துட்டு ஸோ இதை ஃபினிஷ் பண்ணுவோம். அது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி அக்ரிலிக் பெயிண்டிங்கில் ஃபுல்லுக்கு அவுட்லைன் கொடுக்கணுங்க. அப்போ தான் கலரிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஐ மீன் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியராக இருக்கும், அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பண்ண பெயிண்டிங்கோட ஒரிஜினல் பிக்சர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கோ அந்த மாதிரி கலர் வந்து ஃபில் பண்ணணும். கீழே வந்து ரெட்டு, மேலே வந்து டார்க் ப்ளூங்க. இது வந்து பார்க்க பிளாக் போல் இருக்கும், ஆனால் பிளாக் கிடையாது, ப்ளூ. வேறு யாராவது கிளாஸஸ் பற்றி வேணும், பார்க்கணும், కనుక్కునుன்னு நினச்சிங்கன்னா కண்டிப்பாக சொல்லுங்கள். ఎங்களோட మా యొక్క క్లాసెస్ వచ్చి చెన్నైలో జరుగుతాయండి. వర్క్షాప్ ఇప్పుడు నెల్లూరులో జరుగుతుంది. ఇంట్రెస్ట్ ఉండేవాళ్ళు పార్టిసిపేట్ చేయండి.